பிலிம்ஸுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 28 days இருக்குது. பிலிம்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப 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 அதிகம். 10 lakhs $10 lakhs அப்ளை பண்ணுவோம், 7 lakhs எழுதுவோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸு போகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 to 13,000. இதில் தாரணி சொன்னாங்க ப்ராபபிலிட்டி மெத்தட் இருக்கு, இன்னொன்று என்ன மெத்தட் இருக்கு, ப்ரெசிஷன் மெத்தட். நான் எடுத்தது ப்ராபபிலிட்டி மெத்தட். ஏன்னா எனக்கு சீனியர் சொல்லி கொடுத்தது ப்ராபபிலிட்டி மெத்தட். நான் வந்து சீனியர் சொன்னால் நம்புவேன், மென்டா சொன்னால் நம்புவேன். ஸோ நான் வந்து எந்த அட்டம் போனாலும் 95 குறையாம அட்டன் பண்ணிட்டு வருவேன். இந்த அட்டம் வந்து இந்த 2023 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் பேப்பர். ஏன்னா 5 years ஒருக்கா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மார்னிங் 9:30 சம்திங் பேப்பர் ஓப்பன் பண்ணோம். பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு 1 2 1 2 3 4 அப்படி எதுவுமே இல்லை. பேப்பர் திறந்து பார்த்தா தெரியுது எல்லாமே புது பேட்டர்னா இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்து ஒரு 5 நிமிஷம் திரும்பி பார்த்தா அவங்க பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு half an hour அப்புறம் ஒரு பையன் தூங்கிட்டான். லிட்டரலி பேப்பர் வந்து டிசாஸ்டர் ஆக்சுவலி. பிகாஸ் பட் இந்த எக்ஸாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க. அது எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட மார்க் டெஸ்ட். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸுக்கு வந்து 50-80 ரூல். 50 mock test for clearing the civil service mains examination and 80 mock test for forest service. இப்போ இந்தியா ஃபுல்லா எல்லாரும் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா 80 mock test கொடுக்க தான் செய்வோம். 50 யார் கொடுப்பானா இனிப்பல ஓகே. நான் சின்ஸ் 2020 நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் 4 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ என்னால் அவ்வளோதான் போட முடியும். பட் நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 80 mock test போட்டே ஆகணும். ட்ரஸ்ட் மீ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 30 days or 25 days நீங்கள் எப்படி இருக்கணும், ப்ரிப்பரேஷன் வந்து சாலிடாக இருக்கணும். எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட்டிருக்கீங்க ஆவரேஜான்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 30 போட்டிருக்கோம் அந்த டைமில். பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போலாம் நீங்கள் 70 முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்த 10 days ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னாக்கி 10 to 15 days நீங்கள் வந்து டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா CSAT போடுங்க. அதே டைம் 9:30 to 12:30, 2:30 to 4:30 இதே ஸ்லாட் மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து டியூன் ஆகும். ஆஃப்டர்நூன் போய் 2:30 வந்து தூக்கம் வரும். பட் 2:30 தான் நீங்கள் அந்த CSAT போடணும். அடுத்த நெக்ஸ்ட் 10 days என்ன பண்ணணும்னாக்கி ப்ரீவியஸாக இருக்க 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே போடுங்க. GS பேப்பர் அண்ட் ஆஃப்டர்நூன் CSAT பேப்பர். இதுக்காக UPSC அனாலிசிஸ் வரதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு சொல்கிறோம். யாராவது நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து வரும்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பியூரா அதுலேருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். சப்ளிமெண்டட் பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் டெஸ்ட் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருப்பீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அடுத்த இந்த கன்சிக்யூட்டிவாக இருக்க 10 days வந்து ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டாக போட்டு வரீங்க. 10 மார்க் டெஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கு 15 days. இந்த 10 days இருந்துச்சுன்னா அந்த 10 daysல ப்ரீவியஸ் இயர் போட்டுட்டு மீதி இருக்கிற டைம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் போட்ட மார்க்ஸ் அனலைஸ் பண்ணணும். நீங்க இது வரைக்கும் போட்ட மார்க்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சிருப்பீங்களா ஒருக்கா, அதை திருப்பி அனலைஸ் பண்ணலன்னா நீங்க போட்ட எல்லா மார்க்ஸும் வேஸ்ட் தான். தயவு செஞ்சு புதுசு படிக்காதீங்க. 100% வராது. வந்தா கூட உங்களை அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ ஹரிபரியா இருப்பீங்க. CSAT சொன்னது போலதான் நான் CSAT வந்து எனக்கும் அடிபட்டிருக்கு. CSAT ஒரு GS ஒரு எக்ஸாம் அட்டன் கொடுக்கும்போது நல்லாவே மார்க்ஸ் இருந்துச்சு. பட் CSAT எனக்கு அவுட் ஆயிடுச்சு. ஸோ CSAT வந்து நான் சீனியர்ஸ் என்ன கற்றுட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்ட்ராட்டஜி லைக் 2 hours ஃபர்ஸ்ட் 30 minutes வந்து எவ்வளோ தூரம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டேட்டிவ் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணி ஆகணும். வேற எதுவுமே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 30 minutes இருக்க மைண்ட் ஷார்ப்னஸ் வேறு எங்கேயும் இருக்காது. ஃபர்ஸ்ட் 30 minutes போயிட்டு இங்கிலீஷ் போடாதீங்க, லாஜிக்கல் ரீசனிங் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் 30 minutes முடிஞ்ச அளவுக்கு 25-30 குவான்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிருங்க. எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு. அடுத்தது அந்த 30 minutes வந்து அடுத்த நெக்ஸ்ட் 1 hour தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் போடணும். ஓகேங்களா? கடைசி 30 minutes என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கி நீங்க ஃபர்ஸ்ட் குவான்ஸ் அட்டன் பண்ணீங்களா, அதுல ஏதாவது விட்டு வச்சிருப்பீங்க டவுட்ல, இது இருக்கலாம் அது இருக்கலாம், அதை போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30 minutes ஒன்லி குவான்ஸ் போடுங்க. பட் எவ்வளோ ரஷ் பண்ண முடியுமோ ரஷ் பண்ணும். பிரெயின் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அடுத்த 1 hour வந்து இங்கிலீஷ் போடுங்க, லாஜிக்கல் ரீசனிங். கடைசி 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா எது விட்டு வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ CSAT வந்து 50 குறையாம போட்டு வரக்கூடாது. அப்போதான் ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே நீங்க சேஃபர் ஸ்கோரா இருப்பீங்க. சேஃபர் ஸ்கோர்னா 80+ சம்திங் லைக் தட். ஸோ 50 வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஒன்னே மட்டும் சொல்றேன், இப்போ நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோம். நாங்க எல்லாரும் பிரில்லியன்னா கிடையாது. பட் வி நோ ஹவு டு கிராக் தி எக்ஸாம். அண்ட் எங்களோட நல்ல பிரில்லியனான பசங்க ஒன்று பிலிம்ஸ்ல அடிபட்டிருப்பாங்க, மெயின்ஸ்ல அடிபட்டிருப்பாங்க, இல்லைன்னா இன்டர்வியூல ஏதாவது மார்க்ல போட்டு வெளியே போயிருப்பாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே காட் சோஸ் us to be civil servant. அதான் உண்மை. We are not brilliant, but we know how to crack the exam and God chose us. ஸோ இதான் ரியாலிட்டி. ஸோ உண்மையான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி, அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி இருந்தீங்கன்னா நீங்களும் சிவில் சர்வெண்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் கில்லர்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று சொன்னேன், அது ரொம்ப முக்கியம். அது இப்போ ஆக்சுவலி எலாபரேட் பண்ணுறேன். கில்லர்ஸ் இன்ஸ்டிங்க்ட் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நான் எப்படியா அடைஞ்சே தீருவேன். என்ன வந்தாலும் நம்ம வந்து
கண்டுக்கவே மாட்டேன், உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் கில்லர்ஸ் இன்ஸ்டிங். ஆக்சுவலி இந்த டாப்பர்ஸ் இருக்காங்க டபுள் டிஜிட்ல, கில்லர்ஸ் இன்ஸ்டிங் அந்த அளவுக்கு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். உங்களை இன்னைக்கு கூடும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வந்து லைக் நீங்களும் சின்ன லேம்பா இருப்பீங்க, இக்னைட் பண்ணது இன்னொரு திரி போல லைட்டா பிரைட்டன் பண்ணி விட்டேன்னா 30 days இருக்குன்ட்டு. நான் வந்து லைக் இன்னொரு திரி அடிஷனல் வைக்க வரல, அதில் பெட்ரோல் ஊற்ற தான் வந்தேன் ஆக்சுவலி. ஸோ இன்னும் நீங்க ஒரு பால் ஆஃப் ஃபயர் போல ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கில்லர்ஸ் இன்ஸ்டிங் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். கில்லர்ஸ் இன்ஸ்டிங் இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கும், அவங்க பக்கத்தில் நம்ம நிற்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நானே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். இந்த அட்டம் இருந்துச்சுன்னா அவ்வளோ வெறி இருக்கும் எனக்கு. நான் கிராக் பண்ணி ஆகணும். இதுக்காக நான் வந்து எதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இருக்க சர்வீஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, பட் நான் சொல்லக்கூடாது. அந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 நான் எங்கேஜாக இருக்கணும். ஸோ நான் படித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years மார்னிங் 3:30 to 4 o'clock எந்திரிப்பேன். 4 to 9 9க்கு மேலே ஆஃபீஸ் போயிடுவேன். அதுக்கு மேலே என்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் 3 years பண்ணிட்டு இருந்தேன். நைட் 8:30 to 9 o'clock இதுதான் தூங்குற டைம் எனக்கு. ஸோ நைட்லாம் முக்கால் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா காலைல போய் எந்திரிக்கணும், சாப்பிட்டா எந்திரிக்க முடியாது. ஸோ இப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கில்லர்ஸ் இன்ஸ்டிங் அடிச்சே ஆகணும். இதை அடிக்கலைன்னா நான் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு, ஏன்னா சிவில் சர்வெண்ட் ஆகணும், அதுவும் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடர். ஸோ ஒரே ஒரு அட்டெம்ப்ட் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும், அதுவும் தமிழ்நாடு கேட்டரும் எனி அதர் கேட்டர் உங்க இஷ்டம். அது வர வரைக்கும் நீங்க வந்து விட மாட்டீங்க. ஸோ அது அந்த ஒரே அட்டெம்ப்ட்ல வந்தா போதும்ல, அதுதான் கில்லர்ஸ் இன்ஸ்டிங். உடச்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து மென்டலி கான்ஸ்டியூட்டா இருக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே 1000 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஜென்ரல் அரௌண்ட் 300, ஓபிசி 400, எஸ்சி எஸ்டி அப்படி பிரிச்சு வச்சிருவாங்க. 1000 வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்குன்னா கிடையவே கிடையாது, பிரிச்சு வச்சிருவாங்க. இந்த இந்தியாவில் அவ்வளோ பிரில்லியன் மைண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்க கம்யூனிட்டி பொறுத்தவரை 200, 300, 400 வேகன்சிஸ் இருக்கு. அவ்வளோ பசங்க இருக்க மாட்டாங்களா? ஸோ உங்களோட பிரில்லியன்ட் இருப்பாங்க, உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ அந்த பசங்க கூட கம்பீட் பண்ணும். இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். ஒரு குரூப்பே வருஷம் எழுதிட்டு இருக்கோம், விடவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஆஸ்பயர் பண்ணணும்னாக்கி உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், கில்லர்ஸ் இன்ஸ்டிங் எப்படி இருக்கணும்னு பாருங்க. எனக்கெல்லாம் பியூர் கில்லர்ஸ் இன்ஸ்டிங். இப்போதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தமிழ்நாடு ஐஏஎஸ் கிடைக்க போகுது. ஸோ அதனால இப்போதான் கொஞ்சம் சாந்தமாக உட்காந்துட்டு இருக்கேன். இந்த போன இந்த 2023 அட்டம் இந்த டைம்ல நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கோம், உள்ள ஃபயரா இருப்பேன். மார்க் டெஸ்ட்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபுல் மார்க் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110 வரும் விஷயம்ல. 110, 105 வந்தாலும் எரிய ஆரம்பிச்சிடும் உள்ள. என்னாச்சுன்ட்டு ஒரு காம்படிட்டர் என்னோட மார்க் அதிகமாக எடுத்தானா கோவம் வந்துடும். எதுக்காகனா நான் ஏன் வந்து அந்த அளவுக்கு லைக் பாரை ஏற்ற முடியலன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க வந்து மெயின்ஸ் எழுத போதும் தெரியும், ஒவ்வொரு மார்க் பக்கத்துலையும் பார்த்தா 10 பேர் இருப்பாங்க. நீங்க ஒரு 10 மார்க் குறை வாங்கிட்டீங்கன்னா உங்க ரேங்க் எங்கேயோ தூக்கி போட்டுரும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து டஃப்னஸ் கொடுக்க செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் மார்க்ல மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. என்னுடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 982 திஸ் டைம். ஸோ என் மார்க்ஸ்ல மட்டுமே 8 பேர் இருந்தாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னலேருந்து ஒரு 30 மார்க்ஸ் கேப் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 400-500 ரேங்க் போயிட்டாங்க. நான் 152. ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து ரொம்ப லைக் குரூஷியலாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த 1000 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல தான் ஒட்டிட்டு இருப்பாங்க மார்க்ஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும்போது நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்க அடுத்த இன்னும் இந்த 1 monthல நீ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இது மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தூக்கத்தை வந்து கரெக்டா ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 6.5 hours to 7 hours போதும். நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது கிடையாது, மென்டல் ஒர்க் தான் பண்ணுறோம். ஸோ நமக்கு 6.5 to 7 hours போதும். அதுக்கு மேலே தூங்காதீங்க. கரெக்டாக வந்து காலைல எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு உங்களை ரூட்டீன் பண்ணிட்டு 9:30 to 10:30 நெக்ஸ்ட் 10 days வந்து மார்க் டெஸ்ட்டு, மத்தியானம் சிசெட்டு, நைட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 8:30 to 9:30 அந்த டைம் உங்களுக்கு என்னென்ன 6.5 hours தூங்குறது அதை மட்டும் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்னு ஒன்று படிப்பீங்க. மெயின்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி 7 பேப்பர்ஸ் இருக்கும். 2 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7 பேப்பர்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே யூனிக்காக இருக்கும். 1, 2, 3, 4 2 எஸ்ஏ பேப்பர், எஸ்ஏ பேப்பர் 1, 2 ஆப்ஷனல் பேப்பர் சொல்லிட்டு. இது காம்படிட்டிவ் எக்ஸாம் 100%. மற்ற எக்ஸாம் போல கிடையாது, பிரில்லியன்ட் தான் எழுதுவானுங்க. அவங்க கூட கம்பீட் பண்ணா நீங்க வந்து நான் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வைக்கணும். உங்க பிரில்லியன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இதை போட்டு கில்லர்ஸ் இன்ஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டாப் வாங்க முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ப்ரிஃபர் பண்றது. ஒருவேளை மற்ற சர்வீஸ் நீங்க போங்க, உங்களுக்கு லைக் அதுலேயே கம்ஃபர்டபுள் ஓகே. பட் மற்ற சர்வீஸ் போயிட்டு லைக் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனாக்கி கடைசி வரை நீங்க ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க, ஏன்னா ஐஏஎஸ் போகலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க ஒரே ஒரு அட்டெம்ப்டோ 10 மாசம் ஒழுங்கா உட்காந்து கில்லர்ஸ் இன்ஸ்டியூட்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சு. நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 10th 12th முடிப்பாங்க, உள்ள போறதுக்கே ஜேடபிள்யூ இருக்கும், அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு லெவல் ஆஃப் லைஃப்ல போக உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். தே ஹவ் மாஸ்டர்ட்.
அவங்களுக்கு என்ன எந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி பார்க்கணும், ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணணும், எல்லாமே கிளீனா தெரியும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கோர் வச்சு கட் ஆஃப் எடுத்து உள்ள போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போல ஒரு ஃபீல் தரும். ஸோ அந்த பசங்களோட காம்படிஷன் போனோம்னாக்கி யூ ஷுட் பி ஸ்டபன். எனக்கு இது வேணும், இது இல்லைனாக்கி எனக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த அளவு ஸ்டபனா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நீங்க படிக்கணும், உங்களுக்காக நீங்க காலையில் எந்திரிக்கணும். நான் எனக்காக எந்திரிச்சேன், டெய்லி 3:30 எந்திரிச்சேன். அதனால தான் இப்போ வந்து ஐஏஎஸ் தமிழ்நாடு கேட்டேன். ஆக்சுவலி எனக்கெல்லாம் நான் அந்த கில்லர்ஸ் இன்ஸ்டியூட் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, லாஸ்ட் டைம் பிலிம்ஸ் டேட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? 28 மேயா? ஓகே, May 28 பிலிம்ஸ்னா எனக்கு May 28 ஈவினிங் 6 o'clock மேலே லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சா எனக்கே பயம் வந்துடும். ஏன்னா நான் May 28 6 o'clock வரை தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். 28/6/5 என்ன பண்ணீங்கன்னா எனக்கு பயம் வந்துடும். அதுதான் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அவ்வளோ பயம் ஏன் வந்துச்சுன்னா என்ன அப்படியே நான் வந்து கில்லர் இன்ஸ்டியூட் நான் மாற்றிக்கிட்டேன். கிராக் பண்ணியே ஆகணும், ஜென்ரலில் கிளியர் பண்ணியே ஆகணும், எல்லாம் கட் ஆஃப் ஆகும். லிட்டரலி எனக்கு பயம் வந்துச்சு. நான் வந்து லைக் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்துட்டேன். எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லைக் 6 o'clock மேலே தான் ஒவ்வொரு அகாடமியாக கொடுப்பாங்க. ஓகே, ஐ கிளியர்டு, அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் அந்த பயம் ஏன் வரணும்? ஐ ஹேவ் ஜாப், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஐ ஹேவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஆக்சுவலி ஃபேமிலி நோ இஷ்யூஸ். அப்போ ஏன் எனக்கு பயம் வந்துச்சு? எக்ஸாம் முடிச்சுனா ஏன் பயம் வரணும்? ஏன்னா அந்த கில்லர்ஸ் இன்ஸ்டியூட், ஏன்னா அது வேற எதுவும் யோசிக்க விடாது. மெயின்ஸ் அப்படிதான். லைக் அந்த ஒரு டே வச்சிருந்தேன். அந்த டேக்கு மேலே நான் யோசிக்க முடியல. அந்த டேக்கு மேலே அடுத்த என்ன பண்ணணும், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணணும். அதான் ரூட்டீன். லீவ்ல இருந்து நான் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணோம். பட் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அடுத்த டே பற்றி மண்டல் யோசிக்கவே இல்லை. இதே என் வாழ்க்கை கடைசி நாள். இந்த ஒன்று சொல்லுவாங்க நினைக்கிறேன், உயிர் பயம் வந்தா கடல் மேலே ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் கிட்ட இருக்கணும். ஆக்சுவலி நிறைய பசங்க இருக்காங்க இந்த அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் ஜஸ்ட் ரேங்க்ஸ் போனாலுமே இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, நெக்ஸ்ட் அட்டம் உங்க கூட இப்போ June 16 அந்த அட்டம் உட்காடுறாங்க. ஏன் உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைக்கல. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்கலாம், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதுதான் கில்லர்ஸ் இன்ஸ்டிங். அது உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அதுக்கு அந்த கில்லர்ஸ் இன்ஸ்டிங் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த அட்டம் நீங்க ஈஸியா டபுள் டிஜிட்ல கிளியர் பண்ணிடுவீங்க. there is no shortcut to clear this exam. ஸோ இதெல்லாம் டாப்பர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களும் நம்மளை போல பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்கட்ஸும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லா குழியும் விழுந்து எந்திரிச்சிட்டு இது செட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. லைக் இவ்வளோ மாக் டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்க, ரிவைஸ், சால்வ் இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நம்பணும். ஸோ டாப்பர்ஸ், மென்டார்ஸ் கைடு, அவங்க கிட்ட நீங்க ரெடியா இருக்கணும் அக்செப்ட் பண்றதுக்கு. அக்செப்ட் தட் யூ ஆர் ஸ்டூபிட். எதுவுமே தெரியாது, பிகாஸ் நீங்க கிராக் பண்ணல. பட் டாப்பர்ஸ் கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ தே நோ ஹவு டு கிராக் த எக்ஸாம். ஸோ நீங்க ஸ்டூபிட்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நான் அப்படிதான் பண்ணேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க மைண்ட் ஓப்பனா இருந்தால் தான் அவங்க சொல்ற எல்லாத்தையும் இம்பைப் பண்ணுவீங்க. இம்பைப் பண்ணாதான் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டியூட்டி மட்டும் தான் இருக்கு, கிராக் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டு பிகம் அன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ நான் வந்து டாப்பர்ஸ் நல்லா நம்பினேன், எங்க மென்டார்ஸ் நம்பினேன், அகாடமி நம்பினேன். எஸ், நான் அகாடமி ப்ராடக்ட் தான். பட் அவங்க சொன்ன எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி எம்பைப் பண்ணிட்டே இருந்தேன். இதுதான் என்னால வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிராக் பண்ண முடிஞ்சு. மெயின்ஸ் தனி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு, லைக் யூனிக்கா எழுதுறதுலாம், அது அப்புறம் பாத்துக்கலாம். பட் இப்போதைக்கு டாப்பர்ஸ் என்ன சொன்னாங்க, நம்ம லைக் இப்போ நான் ஐ எம் ஆல்சோ டாப்பர். ஸோ 50-80 ரூல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலைல இப்போ அடுத்த 10 days என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த 10 days என்ன பண்ணணும், இது பண்றது, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 100% நீங்க கிளியர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுத்து வச்சிருந்தா ஒன் ஆஃப் தி கோல்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் எதுல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வரும்னா, மாக் டெஸ்ட் நிறைய சால்வ் பண்ணிருக்கீங்க தெரியுமா, அதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து பாத்தீங்கன்னா புது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருப்பாங்க. அது ஸோ நீங்க எல்லா ஆன்சர் ரீட் பண்ணிட்டு உங்களை அனலைஸ் பண்ண அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாக் டெஸ்ட் நிறைய பேர் நம்ம 50-80 சொல்றோம்ல, அதுக்கு ரீசன் ஏன்னு சொல்றேன். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன், குரூப் 1 போட்டு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கேன், லைக் சிவில் சர்வீஸும் கிராக் பண்ணிருக்கேன். யூபிஎஸ்சி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அனாலிசிஸ் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எவ்வளவுதான் லைக் ஒரு 3 to 5 ரீடிங்ஸ் கொடுத்தாலுமே உங்களால் ஷோர் ஷார்ட்டா வந்து 30 to 40 கொஸ்டின் மேல அட்டென்ட் பண்ணவே முடியாது. தட் இஸ் யூபிஎஸ்சி. பிகாஸ் யூபிஎஸ்சி என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் வச்சுட்டு குறிப்பிட்ட மினிட்ஸ்ல உங்களால எப்படி பெட்டரா வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும், அதுதான் லைக் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களால எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நிறைய மாக் டெஸ்ட் சால்வ் பண்றதுனால தான். ஸோ நிறைய மாக் டெஸ்ட் சால்வ் பண்ண என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களை 100 கொஸ்டின் 30 கூட சால்வ் பண்ண முடியாது. பட் யூ ஹேவ் டு டேக் அ லீப் ஃபார்வர்ட். லைக் 95+ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எடுப்பீங்களா, அப்பதான் உங்களுடைய கெஸ்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டா போகுது, எங்க தப்பு போகுதுன்னு லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க மைண்ட் எப்படி வந்து லைக் அனலைசிஸ் பண்ணுது, எங்க தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்காக தான் மாக் டெஸ்ட் கொடுக்குறது. இதுக்காக தான் இந்தியாவுக்கு எல்லா டாப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா 80 to 100 மார்க்ஸ் கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ற பசங்க எல்லாருமே 100 மார்க்ஸ் கொடுத்து வச்சிருக்கு, லைக் கொடுத்துட்டு தான் வருவாங்க. சில பசங்க சொல்லுவாங்க நான் மார்க்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதே எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் இஸ் நாட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன்ஸ். யாராவது சொல்லுவாங்க நான் வந்து ஹிந்து பேப்பர் படிக்காம எனக்கு கிளியர் பண்ணிட்டேன், மார்க் டெஸ்ட் போடாம கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் டெஸ்ட் ஒன்னோட எழுதலப்பான்ட்டு.
சூப்பர், அவங்களுக்கு கிராக் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிராக் ஆகும்னா கிடையாது, பிகாஸ் அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜினா இதான், மார்க் டெஸ்ட் போடுறது, நிறைய வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கிராக் ஆகும். இதுதான் உங்களுக்கு கிராக் ஆகும். உங்களுக்கு நீங்க எக்ஸப்ஷன் இருந்தீங்கன்னா ஓகே, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கிராக் ஆகும், மீதி எல்லாத்துக்கும் கிராக் ஆகவே ஆகாது. ஸோ எப்பவுமே டாப்பர் சொல்ற டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணும். சிசாட் எப்படி அட்டன் பண்ணணும் தெரியும்ல, மார்க் டெஸ்ட் போட்டாலும் அதே போல பண்ணுங்க, 1/2 hour 1 hour அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி லைக் ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் பேப்பர் எவ்வளோ மார்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 நாள் நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டதை பொறுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டு போயே ஆகணும். ஓகேங்களா? எல்லா வருஷமும் டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதுற பசங்க அவங்க மறுபடி ஒரே பேப்பர் போட்டுட்டே இருப்பாங்க. எதுக்காகனா யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த வருஷம் ஜிஎஸ்ல கேட்டாங்க கூட லைக் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்க பசங்க தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆக்சுவலி மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் யூபிஎஸ்சி என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சி லிமிடெட் நாலேஜில் அனலைஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் பார்ப்பாங்க, அந்த உங்களுக்கு கேப்பபிலிட்டி தான் பார்ப்பாங்க. அதை நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போட்டு வைக்கணும். அடுத்த 10 days 15 days சம்திங் ஃபுல்லாக உட்காந்து 15 marks முடிச்சே ஆகணும், எந்த டவுட்டும் இல்லை. ஃபுல் மார்க்ஸ் மட்டும் போடுங்க, டைம் கிடையாது. உங்களுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா 80 marks இது ஒரு 70 வந்துருந்தேன் கன்ஃபார்ம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் அனாலிட்டிக் எபிலிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கும். ஓகே, அப்படி இல்லைனா கூட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து 52 தான் போட்டேன், ஏன்னா அவ்வளோதான் போட முடிஞ்சு என் டைம் ஸ்பேஸில். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனலைஸ் லைக் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டேன், எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்டேன். காலைல மத்தியானம் தான் போகணும் அடுத்த 20 daysக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்ட் ரெடி ஆகும். நைட் உட்காந்து படிக்காதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு அதே ரூட்டின் வந்துட்டே இருக்கணும். நைட் உட்காந்தீங்கன்னா காலை 9:30 பேப்பர் கொடுக்கும்போது தூக்கம் வரும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம் கிராக் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசிஷன் மெத்தடோ ப்ராப்ளம் மெத்தடோ எது வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ப்ராபபிலிட்டி மெத்தட் தான். 95 குறையவே கூடாது. ஏன்னா எனக்கு சீனியர்ஸ் கொடுத்தது. அவர்கிட்ட போய் நான் 94 சொன்னாலே திட்டுவார் என்னையா. என் சீனியர்ஸ்லாம் 8 மெயின்ஸ் எழுதினவர். இப்போ வந்து குரூப் 1 டிஎஸ்பியில் இருக்காரு. லைக் யூபிஎஸ்சியில் 8 மெயின்ஸ் அவர், 4 இன்டர்வியூ எடுத்தவர். பட் இப்போ டிஎஸ்பியாக இருக்கார் டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அவரெல்லாம் 94 தொட்டாலே திட்டுவார், ஏன் 95 போட்டு வரலாம் பாரு. ஏன்னா எனக்கு ப்ராபர்ட்டி தான் யூஸ் ஆகும், அவருக்கும் ப்ராபர்ட்டி சக்ஸஸ் கொடுத்துருக்கு. 8 மெயின்ஸ் அவருக்கு, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் மட்டும் தான் எழுதல அவர். ஸோ ப்ரெசிஷனை யூஸ் பண்ணலாம், பட் ப்ரொவைடட் தட் உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு. நான் வந்து மல்டிபிள் ஐட்ரேஷன் எடுக்க மாட்டேன், ஒரே ஐட்ரேஷனா. இந்த வருஷம் என் கூட இன்னொருத்தன் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், அவனும் 100 and something ரேங்க், பட் வேற ஸ்டேட் பையன். நாங்களாம் ஒரே ஐட்ரேஷன் தான், அப்படியே போவோம். நடுவில் மட்டும் ஏதாவது 3 கொஸ்டின் விட்டு வச்சிருப்போம், ஏன்னா திருப்பி யோசிக்கிறது, அதை மட்டும் திருப்பி முதலேருந்து எடுப்போம். ஸோ இது எங்களுடைய ஐட்ரேஷன். ஸோ ஆக்சுவலி எது போனால் கிராக் ஆகும். ப்ரொவைட் தட் எங்களுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மார்க் டெஸ்ட் போட்டது, ஒழுங்கான சோர்ஸ் எடுத்தது, கடைசி 10 நாள் என்ன பண்ணோம், கடைசி 20 நாள் என்ன பண்ணோம், ப்ரிலிம்ஸ்ல உட்காந்து காலை ஜிஎஸ் பேப்பர் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் எப்படி அட்டன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 51 75 போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் 16 50 போவேன். அதுக்கப்புறம் 76 100, அதுக்கப்புறம் 1 to 20. இந்த பசங்க ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில டி பேப்பர்ல 50 கஷ்டம் வைக்கலாம். பட் நான் இப்போ இப்படி தான் பண்ணுவேன், 15 100, அதுக்கப்புறம் 16 to 50, அதுக்கப்புறம் 75 to 100, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணி உங்களுக்கு மைண்ட் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். எப்படி ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? சால்வ் பண்றது தான். நீங்க நிறைய சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் பண்ணும்போது 50 மார்க் லைக் 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். மார்க்ஸுக்கு சிசெட் எப்படி பண்ணுன்னு சொல்றேன். எனக்கு ஒருக்கா சிசெட் அடிப்பட்டு முடிச்ச அப்புறம் எனக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எடுத்துவாங்க. இப்போ ஒரு இடத்துல அட்டெம்ப்ட் போயிடுச்சுன்னா அந்த ஜூன்ல இருந்து அடுத்த டிசம்பர் பொங்கல் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் மெயின்ஸ் தான் எடுப்பேன். பக்காவா ரெடியா மெயின்ஸ் கண்டென்ட் இருக்கும். தட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், கமிட்டிஸ் எக்ஸெட்ரா. அது கூட பிலிம்ஸ்க்கு எதுவுமே ஒரு மார்க் டெஸ்டோட சால்வ் பண்ண மாட்டேன். பட் சிசெட் வந்து டெய்லி 1/2 hour கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்கா படிச்சுட்டே இருப்பேன். சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபுல் மார்க் கொடுத்துட்டே இருப்பேன். பொங்கலுக்கு அப்புறம் பிலிம்ஸ் நான் உட்காரும் போது ஏன்னா ஐடியா லாங் டேர்ம் பிலிம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 months அதே போதும். பட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பொங்கல்லேருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ ஆரம்பிக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் மட்டும் மார்க் கொடுத்துட்டே இருப்பேன். சிசெட் 2:30 to 4:30 சாட்டர்டே சண்டே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் நெருங்கும் போது என்ன பண்ணுவேன்னா, இப்படி டெய்லி கொடுத்துட்டு இருப்பேன். இந்த நட்ஷல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அட்லீஸ்ட் 20 ஃபுல் மார்க் கொடுப்பேன் சிசெட்ல ஃப்ரம் ரெப்யூட்டட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். பழைய பேப்பர் அப்படியே தூக்கி ஜெராக்ஸ் போடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எனக்கு தம் ரூல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைக் இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட டாபிக் படிச்சுட்டு ஏற்கனவே நான் மெயின்ஸ் டைம் லைக் ஃப்ரம் ஜூன் டு டிசம்பர் பண்ணதுனால எனக்கு ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்ல வந்து எனக்கு டார்கெட் வந்து 120 எல்லாம் லைக் மார்க் டெஸ்ட் இன் சிசெட்ல 120 குறைஞ்சிட்டா ஐ மீன் டேஞ்சர். எப்பவுமே சிசெட்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதோ அதுல இருந்து அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் குறையும். ஏன்னா அங்க கொஸ்டின் பேப்பர் மாறும், சிச்சுவேஷன் எல்லாமே லைக் அது. ஏன்னா மேக்ஸ் போடும்போது எல்லாமே டென்ஷன் ஆகும், 20க்கு மார்க் குறையும். ஸோ எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா 120 வச்சு தான் போவேன். எதுலேயே ஒன்ல 120 100 குறைஞ்சா ஐ மீன் டேஞ்சர். மீன்ஸ் 100 வந்துச்சுன்னா நான் 80 போயிடுன்னு அர்த்தம். 80 ஈஸியாக 66 கூட கொண்டு விட்டுலாம். ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து 50க்கு மேலே வச்சுட்டே இருப்பேன். இந்த 50 எனக்கு எப்போ சில நேரத்தில் வராமல் இருந்துச்சு. அப்போ தான் என் சீனியர்ஸ்ட்டை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக வந்து லைக் 65 போட்டு வருவாங்க.
எப்படி நாங்கள் 50 போட முடியல, அவங்க எப்படி 65 போட்டாங்கன்னு கேட்கும்போது தான் தெரியுது. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நான் சொன்ன போல ஃபுல்லாக அடிப்பாங்க, 30 கொஸ்டின்ஸ் முடிப்பாங்க. 1 hour இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் பேலன்ஸ். இப்படி தான் அந்த பசங்களாம் 65 போட்டு வராங்க. இது நீங்கள் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 40 போடுறவங்க 45 போடுவீங்க, 45 50 50 வந்து 60 ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணும். 25 to 30 கொஸ்டின். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் 20 ஃபுல் மார்க், அதுக்கப்புறம் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பண்ணி வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ சிவில் சர்வீஸ் பொறுத்த மட்டும் ரெப்யூட்டட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுல் மார்க்ல வருதோ அதுலேருந்து 15 to 20 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு யூபிஎஸ்ல வரும். ஆக்சுவலி எப்பவுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னா எப்படியாவது புஷ் பண்ணி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90-95 வச்சுக்கோங்க, இல்லை அட்லீஸ்ட் 85 வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு 15 to 20 மார்க்ஸ் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆக்சுவலி யூபிஎஸ் 2024 உங்களுக்கு மார்க் வந்து நிற்கும். இதெல்லாம் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ். ஸோ உங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 20 days or 30 daysல ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, புஷ் பண்ணிட்டே இருக்காங்க, புஷ் பண்ணிக்கோங்க. அனலைசிங் அபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மார்க் டெஸ்ட் போடும்போது தெரியும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 2 to 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்னு பார்த்தா தீம் ஆஃப் தி அதர் இருக்கிறதுல ஒரு லட்டு கொஸ்டினா தான். ஓகேங்களா, அப்படியே வந்து கிடைச்சிடும். ஏன்னா அது ஒன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கி இதுல எது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்டேட்மெண்ட் பேராகிராஃப்ல இல்ல சம்திங் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா சிலதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேரா கொடுத்துட்டு ஒரு 2 or 3 கொஸ்டின் கொடுத்தாலும் அது மட்டும் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பேரா கொடுத்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, அதுதான் ரொம்ப எடுப்பேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பாங்க, எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் கடைசி போட்டுப்பேன், அந்த 30 minutesல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா ஒரு கொஸ்டின், தீம் ஆஃப் தி ஆதர் என்ன, அதெல்லாம் விட்டுறாதீங்க. 2 தடவை படிச்சாலும் ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் தீம் என்னது, அதுக்கப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இதுனா லைக் கொஸ்டின் கேட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டுருவாங்க, அதுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் கொடுங்க. பெரிய பேசேஜ் 3-4 இருந்தா முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா கடைசி விட்டுருங்க. ஏன்னா பேசேஜே 2 பேரா இருக்கும். அந்த 2 பேரா படிச்சுட்டு தீம் வாட் இஸ் தீம்னு கேட்கறதுக்கு நீங்க கடைசி நேரத்தோட பாத்துக்கலாம். அது எதுக்காக நீங்க அட்டெம்ப்ட் அதிகமா கொடுத்துட்டே இருக்கணும். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ஒரு லாபம், நீங்க 25 படியும் 25 கரெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க செலக்டடா எழுத முடியும், தீம் ஆதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ ப்ராபர்ட்டி எடுக்கிற பசங்களுக்கு வந்து பயம் இருக்காது, நாலேஜ் நல்லாவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராபர்ட்டி ரைஸ் பண்ணிட்டு 95 கொஸ்டின் கொண்டு வரணும். அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி பிளஸ் நாலேஜுக்கும் யூஸ் பண்ணி பாருங்க. 80 to 90 மார்க்ஸ் அடிப்பாங்க. ஸோ நீங்க சொல்றது போல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் வராதுங்க. நீங்க ப்ராபர்ட்டி மெத்தட் போட்டீங்கன்னா அவங்க நல்லாவே வரும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 78 எடுத்தாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்லாம் எடுக்கிறாங்களா, அவங்க 95 அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலி நீங்க 95 100 மார்க் லைக் ஃபிலிம் ஸ்கோர் எடுக்கணும்னா ப்ராபர்ட்டி மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள தூக்கி எறியோ 4 மார்க் அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. பக்கா நாலேஜ் பிளஸ் ரிஸ்க் டேக்கிங் இது அவங்களும் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். அவங்க ரிஸ்க் லைக் கிளீனா எடுப்பாங்க. அவங்க இன்ஸ்டின்ட் பக்கா வேலை செய்யும். எப்படின்னா நிறைய மார்க் போட்டு தான். உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு சிலவங்களுக்கு அது பயம் இருக்கும். ஆக்சுவலி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அதான் ப்ரெசிஷன் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான். அவங்களும் ஆக்சுவலி ப்ராபர்ட்டி எடுப்பாங்க. ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் மேலே யாருக்கும் தெரியாது. நம்ம 30ல இருந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா 60 வர போறாங்க, வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க கடைசி நேரோ டவுன் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ப்ராபபிலிட்டி இல்லைன்னா ஏதோ ஒரு லாஜிக் ஆக்சுவலி. ஸோ இன்னொன்று எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலுமே அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன்ல நீங்க நேரோ டவுன் பண்றீங்கன்னா அந்த 2லயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு பண்ணிடாதீங்க. அந்த 2 செட் பண்ணும்போது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக் தப்பா கூட இருக்கட்டும், ஓகேங்களா. ஆனா உங்களுக்கு ஒரு லக் ஃபேக்டர் இருந்துச்சு கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க நேரோ டவுன் பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் 2 ஆப்ஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த 2 ஆப்ஷன்ல குருட்டாம்பகலும் ஒன்று எடுக்காம ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணுங்க. தப்பா கூட போட்டோம், ஓகேங்களா. இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி உங்க அனாலிசிஸ் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது பண்ண மார்க்ல பண்ண நீங்க கடைசியில வந்து 2 ஸ்டேட்மெண்ட் நேரோ டவுன் பண்ணும்போது 10 கொஸ்டின்ல மினிமம் 6 கொஸ்டின் உங்களுக்கு கிளிக் ஆகும். நீங்க குருட்டாம்பகலும் போட்டு ஆக்சுவலி அது வந்து தப்பு, உங்களுக்கு கடைசியில் வந்து நெகட்டிவோட போயிடும். ஸோ இந்த அனாலிசிஸ் அபிலிட்டி லாஜிக் யூஸ் பண்றதுலாம் கடைசி வரை யூஸ் பண்ணும். although you narrow down to 2 ஆப்ஷன்ஸ். கில்லர்ஸ் இன்ஸ்டின்ட் இருக்கட்டும், ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கில்லர்ஸ் இன்ஸ்டின்ட் இருந்துச்சுன்னா அப்படியே லபாஸ்டன் டேரக்டா போயிட்டு ஐஏஎஸ் ஃபேஸ் 1 ட்ரைனிங், டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங், ஃபேஸ் 2 ட்ரைனிங், அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஷிப் அப்படி போயிட்டு லைஃப் சூப்பரா போயிட்டே இருக்கும். நீங்க நினைச்ச கேடர் சர்வீஸ் எல்லாமே வரும். ஸோ கில்லர்ஸ் இன்ஸ்டின்ட் மனசுல வச்சுக்கோங்க. வாங்க ஐஏஎஸ் கிளியர் பண்ணுங்க, தமிழ்நாடு கேடர் வாங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அப்படி இருக்கணும் உங்களுக்கு. நான் சூப்பரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மைண்ட்ல இருக்கட்டும், கரெக்டா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒன்று சொல்றேன். ரேஷனல் தாட் இருக்கும், எமோஷனல் தாட் இருக்கும். எமோஷனல் தாட் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் நான் எதுக்கு வந்தேன், எதுக்காக கிராக் பண்ணும், இது மட்டும் தான்.
ஏன்னா எனக்கு தேவைப்படுது, சொசைட்டிக்காக தேவைப்படுது, வாட் ஆர் த சோர் ரீசன்ஸ். இதை மட்டும் தான் நீங்கள் எமோஷனாக வச்சுக்கணும். ரேஷனல் தாட்டு தான் உங்களை எப்பயும் முன்னேற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எனக்கு வந்து 3:30 to 4 o'clock எந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து நீ எழுப்ப வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் லைக் யூபிஎஸ்சியாக கிராக் பண்ணி ஆகணும், இதுதான். பட் மனசு என்ன சொல்லுவோம், எமோஷன் லைட்டாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்கு, ஏன்னா நேற்று கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வந்திருக்க, ஓகேங்களா. ஒரு அட்டம் முடிச்சுன்னா அடுத்த அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் தாட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ சிவில் சர்வெண்ட் ஆகுனியா, இல்லை அப்போ எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. மனசு என்ன சொல்லும், அதுதான் நீ கம்ஃபர்டபுளாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கே, ஒரு ஸ்பௌஸும் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டேன்னா பெர்ஃபெக்ட் 1.5 lakhs கிடைக்கும் ஆர் 2 lakhs கிடைக்கும் மந்த்லி, போதுமே, லைஃப் சூப்பராக போகும், ரிஸ்கே இருக்காது, எது கஷ்டப்படணும், ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஓகேங்களா. இதுதான் என்னது எமோஷனல் தாட். ஸோ எப்பவுமே நினச்சிக்கோங்க, சிவில் சர்வீஸில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் தாட். ரேஷனல் தாட் என்னது, யுவர் டிசிஷன்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான், ஓகேங்களா. எமோஷனல் இது எதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ் நான் எதுக்காக வந்தேன், அது கண்டிப்பாக கிராக் பண்ணி ஆகுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதை மனசுக்குள்ள வச்சு பூட்டி காங்கிரீட்லாம் போட்டு வச்சிருங்க. நல்ல என்ன லாக் வேணா போட்டு வச்சுக்கோங்க, அது மேலே வெளியே வரவே கூடாது, உங்களை வந்து பின்னாடி தள்ளவே கூடாது. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, when the going gets tougher, the tougher gets going சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போற பாதை கடினமாகும் போது கடினமான மனம் கொண்ட பசங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போவாங்க. தட் இஸ் ஆல் கில்லர்ஸ் இன்ஸ்டிங்க்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஜாயின் பண்ணும்போது 98% பசங்க வெளியே போயிட்டாங்க. ஏன்னா சர்வீஸ் ஒரு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 hours தான் கிடைக்கும். அதுவும் 24/7 டைப் ஆஃப் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு, அதுக்கு உட்காந்து வேலை சம்பளத்தை வாங்கிட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு லைஃபை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போலாமே வரும். இப்போதான் பிரச்சனை. ஸோ டஃப்பான சேலஞ்ச் லைக் சர்வீஸோ இல்லைன்னா வந்து அதர் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோ வரும்போது அப்போதான் உங்களுக்கு ட்ரூ பொட்டன்ஷியல் தெரியும். உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டே 1 சிவில் சர்வெண்டா உட்காரும் போது உங்களை வந்து பார்த்தா இப்போதான் ஜாயின் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு உங்களை பாம்போல விட மாட்டாங்க. லைக் அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆர் சப் கலெக்டர் ஃபார் த நேம், அப்படியே இங்கே ஒரு ஃபைலை கொண்டு வைப்பாங்க. நீங்கள் பாதி கூட 2 ஃபைல் கூட படிச்சிருக்க மாட்டீங்க. அப்பயும் கலெக்டர் வரும், அங்கே ப்ரொட்டஸ்ட் இருக்கு என்ன போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் சோத்துல கை வைக்க மாட்டீங்க, அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று கூப்பிடுவாங்க. ஈவினிங் அந்த ஃபைல் வந்து படிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இங்கே ஒரு ஃபைல் அடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ உங்களை வந்து விட மாட்டாங்க ஆக்சுவலி. அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க, ஐயோ தெரியாம வந்துட்டோமா, இல்ல when the going gets tougher the tougher gets going. அதுதான் இந்த யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி. பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ நிறைய பசங்களுக்கு நிறைய அட்டெம்ப்ட் ஆகும், அந்த விடவே மாட்டாங்க. அதெல்லாம் டைம் டெஸ்டட் ஸ்பிரிட், அவங்கலாம் எது வந்தாலும் உடைக்க மாட்டாங்க. அதுதான் இந்தியன் பியூரோக்ரஸிக்கு தேவை. இப்படிப்பட்ட சர்வீஸ்ல இப்படி இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் லபாஸ்ல என்ன பண்ணிக்கும் போது மசூரியில வந்து ஷேப் பண்ணி விட்டுருவோம். இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உள்ள பசங்க, இப்படிப்பட்ட ஒரு கேலிபர் இருக்க பசங்க வந்தாலே போதும், லபாஸ்ல வந்து அவங்களை அப்படியே ஐஏஎஸ் ஆஃபீஸரா, சொசைட்டி எப்படிப்பட்ட பையன் வேணும், எவ்வளவு எம்பத்தி சிம்பத்தி எல்லாமே கொடுத்து அழகான ஆஃபீஸர் ரெடி பண்ணிடுவாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ராக்லயே வரும்போது இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து எவ்வளவு டஃபா வந்தாலுமே அச்சீவ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஐபிஎஸ் நைக்கி ஜாயின் பண்ணி 4th year எஸ்பி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தந்துருவாங்க. 7th year நீங்க ஐஏஎஸ்னா 7th year நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடியுமா? 7th year டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சிவில் சர்வீஸ் செக் பண்ணுது. உடனே நினைச்சுக்கோங்க, ஃபார் ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் சிவில் சர்வீஸ் வந்தா சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணியே ஆகணும், பண்ண வரைக்கும் விடக்கூடாது, பண்ணியே ஆகணும். அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும், கில்லர்ஸ் இன்ஸ்டிங்க்ட், ஓகேங்களா. அட்டம் பண்ணோம், கிளியர் பண்ணோம், ஓகே, அவ்வளவுதானே. தேங்க்யூ. Thank you, sir.